ஹலோ கைஸ், வெல்கம் டு பர்ஃபெக்ட் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரோபக்ஸ் கொடுத்து நான் ஒரு காஸ்ட்யூம் வாங்கிட்டேன். காஸ்ட்யூம் வாங்கி கிளாசிக் டிஷர்ட் நம்ம ரெட் ரீல்ஸ்க்கு வந்தாலே அது கிளாசிக் ட்ரெஸ் தான் காமிப்பாங்க. அதனாலே நான் கிளாசிக்கு ஒரு டிஷர்ட் வாங்கிட்டேன். 5 ரோபக்ஸு. இப்போ என்கிட்ட இருக்குது அது 1 ரோபக்ஸு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஊரா ஃபார்ம் தான் பண்ண போகிறோம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, ஊரா ஃபார்ம் பண்ணுவியான்னு. நானும் இன்றைக்கி ஊரா ஃபார்ம் பண்ணலான்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் செக் பாயிண்டில் விட போகிறேன். அவங்கள்ட்ட புல்லட் காலி ஆகிடுச்சுன்னா நம்ம தான் இறங்கி ஆடி அடிக்கணும். அங்கே பாருங்கள், ஏலியன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு செக் பாயிண்டில் இருக்கதை நான் முடிச்சிட்டேன். தமிழண்டான்னு ஒரு ப்ரோ இருந்தார். தமிழண்டா அப்படின்ட்டு இருந்தார். டக்குன்னு பார்த்தா டோன்ட் மைண்ட் ஆம் நூப் அப்படின்னு போட்டார். எனக்கு எதுவுமே புரியல. இப்போ நான் ஊரா ஃபார்ம் பண்ண போகிறேன். இங்கே ஏற்கனவே ஒரு கும்பல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஊரா ஃபார்ம் டாபாய் அண்ணாதி மன்னரெல்லாம் தங்கா தங்கா. எங்களுக்கு என்ன மட்டும் சொல்ல தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. காத்தோட சுத்த விசாரிங்க செக் பாயிண்ட்டு கண்டுப்பேன். ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டு காத்தோட சுத்த விசாரிங்க. இந்த குதிரைக்கு டைம் ஓவர். இந்த குதிரை சுடும்போது சுத்திருச்சு. அதனால் அதை நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஃபியூலுக்கு. பிரவுன் குதிரை, இது நல்லா ஸ்வீட்டாக போகுதுடா. மற்றோட சிக்கன் அரிங்க ஹைட்டுக்கு தெளிவா முன்னாடி போய் திரும்பி முன்னாடி போய் நான் ஒரு குதிரை எடுத்துக்கிறேன். குதிரை எடுத்து நான் ஏற்கனவே ஒரு குதிரையை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். 2 ஆமாம், இது ஒன்று செத்ததுல இது ரவுண்டு இங்கே இருக்குது. பிளாக் பார்த்தீங்களா, மரணமாக இருக்காங்க. எவ்வளோ ஹெல்த்து இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு குதிரையை குதிக்கணும் போகணும். அங்கே போயிட்டு கீழே இருக்க ஆயமுறை குட்டை ஏக்கம் உள்ள மனசுக்காரண்டா. நான் ஏழுக்கு நான் சொல்றேன்.
அவர் போனதுனால நம்மளுக்கும் வந்து அட்வான்டேஜ் தான். ஏன்னா அட்வான்டேஜ் என்னென்னா அவருக்கு கிடைக்கிற ரூட் சேர்த்து நம்மளுக்கும் கிடைக்கும். அப்புறம் நம்ம எல்லா ரூட்டையும் வச்சு நம்ம இந்த கேமை முடிக்க சான்ஸ் இருக்குது கைஸ். என்னோட டக்குன்னு இப்படி சொல்கிறான் பாதியிலே ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு நினைக்காதீங்க. நான் வந்து இது ரெக்கார்டிங் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறமா பார்த்தா தான் ரெக்கார்டிங் ஆகலை. அப்புறம் தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ். நம்ம ஊரா ஃபார்ம் பண்ணுறோமோ இல்லையோ இந்த குதிரை ஒரு ஹெட்ஷா போட்டோமா நான் குறைச்சிப்போ என்ன ஒரு நாளுக்கு தப்பிச்சில்லை. எனக்கு இந்த லூட் எனக்கு இந்த பீரங்கி ரொம்ப பிடிக்கும் கைஸ். நானும் என் ஃப்ரெண்டு தான் நேற்று விளையாண்டோம். ஆயிடுச்சு பீரங்கி. நேராக அடிச்சு இப்போதான் புல்லட் இருக்குது அப்படின்னா இத்தனை புல்லட் இருக்குண்ணா. இது வெடிக்கும் போதான் அம்மா கஷ்டம் தான். அப்போ வீரங்களை மட்டும் ஏறிக்கணும். ஏறிட்டு அடுத்த மட்டும் செஞ்சோன்னா போதும். ஒரு 2 பாக்ஸ் காலி ஏறும், இல்லை ஒரு 4 பாக்ஸ் காலி ஏறும். 100 பாக்ஸ் இருக்கும். கேமை முடிச்ச சந்தோஷத்தில் அப்புறம் வரது எல்லாத்தையும் கடிச்சு எழுதிடலாம். எனக்கு எழுதி பண்ணிட்டேன்னா பார்த்துக்கேன். எடுக்குமா வாங்க போகலாம். 11 மீட்டர் வந்திருக்கோம். 80 மீட்டர் மட்டும் போயிட்டோன்னா பங்கமாக இருக்கும் கைஸ். நீங்கள் அடுத்த கேப்சர் பண்ணுவோமா நீங்கள் சொல்லுங்கள். இதான் ஏலியம் பயம் வேறு. சொன்ன மாதிரி ஏலியன் பயம் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே வச்சுருக்காங்க. நான் என் ஃப்ரெண்டாக விளாட்றப்போ இங்கே போடுவேன் ஃபுல்லே ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் தெரிய பத்தலை. எல்லாத்தையும் என்கிட்ட வந்து 19 பாண்ட்ஸ் கிட்ட இருக்கும். ஆமாம் கைஸ் 19 பாண்ட்ஸ் இருக்குது. என்டரிங் லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் வாட்டெலாம் கொடுத்துருக்காங்களா? ஐயோ பயமே மாற்றிட்டாங்க. இந்த பயம்தான். இதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட்டிங். இதில் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியாது. நான் சொல்ல மாட்டேன். இங்கே தான் அடி வாங்கி செத்துவேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பின்னாடி போய் முடிச்சுக்க போகிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. அது வருவான் வந்துட்டு அப்புறம் வந்தான் பாருங்க. கண்ணை எல்லாத்தையும் வீடியோ பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா என் ஃப்ரெண்டு அப்படியே நின்ட்டான்.
அது என்னன்னு தெரியல. சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு சொல்லுங்கப்பா. ரைஃபிளில் எத்தனை புல்லட் வாங்குதுன்னு சொல்லுங்கள். ஹேய் ஷார்ட் கன்னா, டேய் ஷார்ட் கன்னில் எத்தனை புல்லட் வாங்குறீங்களாடா? டேய் யாரா நீங்களா? இந்த தாட்டி ஊரா ஃபன் தான். போடு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்சம் சுடு தண்ணி மிச்சம். நீ குடிக்கிறியாடா? கழிச்சு இல்லை நான் குளிச்சுட்டே மிச்சம் வைக்கிறேன் சுடு தண்ணி. அதை குளிச்சுட்டு வந்துடுவேன். இல்லைன்னா பச்சை தண்ணி அசி குடிக்கிட்டோம். ரைஃபிள் தாங்க பத்துது. பாருங்க எத்தனை தான் நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு. Guys, ஸ்பீக்கர் அத்தை போன ஸ்பீக்கர் மாதிரி நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தா கூட என் சவுண்டே இருக்காது. அதான் எனக்கு தெரியல. நான் ரீல்ஸ் பார்த்தா எனக்கு சவுண்டே கேட்காது மாமா. ஆனால் இவன் பக்கத்தில் நான் ஹாலில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். பெட்ரூமில் உட்காந்துட்டு பார்க்குற இது ரீல்ஸ் சவுண்டே எனக்கு கேட்கும். ஐயோ ஊரா ஃபோன் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ Friend song. guys, ஊரா ஃபோன் தான் பண்ணிட்டு இருக்கேன். சவுண்ட் வரேன். பேட் வாங்குறதுக்கு பேட் வாங்கினதுக்கு என்னடி கைத்தட்டுற? இதுதான் செம்மையா இருந்துச்சு. ஏய் சவுண்டா வரலாம். நம்ம தாரி அடிக்கிறதுக்கு வீடியோ எடுத்துருக்கு. என்ன சொன்ன பத்தியா? உனக்கு என்ன கொண்டு வருவான். முத்தாவாயமாக இருந்துட்டு கொண்டு வருவான். அங்கே ஒரு ஃபோனை எப்படி அடிச்சா பார்த்தியாடா? இப்போ இங்கே அது ஃபோன்லேயே அடிச்சிட்டாடா. சவுண்டு கிடைச்சா இல்லையா? நல்லா நல்லா பிடிக்குமோ அத்தையெல்லாம் பார்த்து என்ன பாட்டு இது? வாச்சாலன்னு என்ன அதில்? அது வாச்சால கூச்சாலன்னு
இரும் பேரண்ட்ஸ் கிட்டே உன்னை மாட்டி விடுறேன் வாச்சால பூச்சாமலன்ட்டு இருக்கேன்னு. உடம்பா நல்லா குளிச்சுட்டு தான் எடுத்து வைக்கணும். சரியா குளிச்சுட்டு வந்து அந்த வெங்காய பக்கம் திண்டிங்களாடா? ஏன் நீ வர வரைக்கும் வச்சுட்டு இருக்கணுமோ? அங்கே பேப்பர் இருந்துச்சு அதான் கேட்டேன். ரொம்ப நேரம் தான் வந்து 10 மணி ஆகட்டும். செஞ்சுட்டுருக்காங்க சாப்பிடு. நீ சாப்பிடு. சரி நான் சார்ஜ் தூங்குறதுக்காக வந்தேன். ஏறிச்சு 50 தான் இருக்கு. இதுதான் குளிர் தான். நாளைக்கு கதவு திறந்துச்சுனாலும் ஊருக்கு இருப்பாங்க. அது நீ கொடுத்தேன்னு பத்திரமா வச்சிருக்கேன்ல. எத்தனை நாள் பத்திரமா வச்சிருந்தேன் தெரியுமா? ஏன் வந்தா இப்படி பண்ணி விட்டுற? ரொம்ப நீனா எனக்கு தெரியாது. பிச்சை வச்சிருந்தா 1.5 ஆசி பொய் மயிரா வச்சிருந்தீங்கன்னா அந்த 500 நான் எவ்வளோ நாளாக வச்சிருந்தேன் இப்போ கொடுத்தான்ட்டு. உனக்கு ஒன்று செஞ்சு வச்சு அதுக்கு மேலே பிச்சு வச்சிருக்காடி. நீ பிச்சியா? தண்ணி ஊற்றிச்சிருந்தியா? நானும் பிக்கல. அது எங்க அக்கா பொண்ணு குட்டிச்சுன்னு நான் பத்திரமா வச்சிருந்தேன் இத்தனை நாள். யார் தண்ணி ஊத்துனா? இவ அன்னைக்கு ஒரு நாள் 500 ரூபா செலவு கொடுத்தாமா. நீ செஞ்சது கொடுத்தட்டா? நீயே கொடுத்துரு. நீயே கொடு. நீயே கொடு. அப்பதான் ஒண்ணு காய்ஸ் பூரா ஃபார்ம் பண்ணலாமா? இங்கே போய் யாருக்கு செஞ்சானே ரஜா 500 ரூபா நோட்டு மாதிரி பண்ணிருக்கேன். கொஞ்சம் எடுத்து பக்கத்துல இருந்த கடையில வித்துட்டு அதுல வந்த காசை கொஞ்சம் முருகன்கிட்டையும் கொடுத்துட்டு மீதி காசை அந்த லாரியோட டிரைவர் எடுத்துட்டு போயிடுறாரு. இது பார்த்த முருகனுக்கு லாரியில வெறும் 20 ரூபாய் தான் சம்பளம். Guys, வந்துட்டேன் ஃபைனலி. வாங்க சாப்பிடலாம். இதோ வைத்த நான் மியாண்ட கொடுத்தேன்.
கைஸ் இருட்டாக இருக்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. முந்திரி அரிசி வா சாப்பிடலாம். அரிசி வா சாப்பிடலாம். இந்த இடத்துல பாண்டு கிடைக்கும். ஐயோ செம்ம இருட்டாக இருக்குடா. என்ன ஆகுது இப்போ ஒன்று தப்பிட்டு என்னடா இது தெரியுதுடா. வாண்டு கிடைக்கும் காய்ஸ், டவுனில் நிறையாவே கிடைக்கும். நான் டவுனில் எடுத்துக்கிறேன். ஆ இவ்வளோ இங்கே இருக்கணும். நான் சாப்பிடவே இல்லை. ஒன்று குடிக்க தண்ணி சுடு தண்ணி இருக்காப்பா? வாங்க கை கழுவிட்டு போ. இந்த வெயிட்டா வீடியோ போட்டுட்ருக்கேன். கிளாஸ் ஃபுல்லாக இருக்கா? வா அரிசி. அப்படியே நைஸாக மாமா நீ காசு நீ மட்டும் போ. வாங்கிட்ட. அப்பா என் அம்மாச்சி எல்லாத்துக்கும் காசு தராங்க. போ ஏற்கிட்ட போ. எனக்கு வேணாம் வேணாம். வேணாமா உனக்கு? ஏற்கனவே அம்மாச்சி காசு கொடுத்துருக்கு. வேணாம் எனக்கு வேணாம். அது எங்கே வச்சுருக்கா? பத்திரம் வச்சுருக்கியா? ஆங்க மாமாட்ட கூட காமிச்சிடுறேன். அம்மா கிட்ட 50 ரூபா கொடுத்தா அம்மா எனக்கு 100 ரூபாவா தந்துடுச்சு பரவாயில்லையா? கேமில். காய்ஸ் இது என்ன அது புதுசாக இருக்கு. காய்ஸ் இது வித்தியாசமாக கேட்குறாங்க. தட்டேங்கடா பிள்ளைகளுக்கு. தட்டில் போட்டு மாறிக்கும். தட்டேங்கடா பிள்ளைகளுக்கு. தட்டேங்க நான் ஆஃப் பண்ணிட்டாக்கா ஏன் வேட்டி நீ போட்டுக்கலப்பா. 2 கிராம் வாங்கி போட்டாங்கம்மா. 2 பேர் யாருக்கு அந்த காய்ச்சி இருக்காங்க. அதை போட்டு நாகக்கடலை பிடிச்சி அடிச்சு அந்த பொம்பளை ஒரு பொம்பளை அந்த குடிச்சு செய்ய பண்ணி அந்த பொம்பளை பார்த்து அந்த பொம்பளை காய்ஸ் நம்ம ஒரு ஆட்டா இருந்தாங்க தெரிஞ்சவங்க சொல்லி என்னடா இது ஷாட்டு? சொன்னேன். அப்படியே மயங்க என்ன ஏரியானே தெரியல. சாதாரண தொண்டை தந்து கொடுக்கணும். சிக்கா பாருங்க, நான் லேம்பு வந்து பார்த்துருச்சுண்டா. அதான் மண்டையா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போகலாம். பாய்.